நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து தேர்தல் களத்திற்கு வந்துள்ளார். அவர் இன்னும் முழு அரசியல்வாதியாக மாறவில்லை. மக்களுடைய பிரச்சினைக்கு குரல் கொடுப்பதில்லை. கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் பேட்டி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சாஹித் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் கலந்து கொண்டு பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர், தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் மதவாத சக்திகள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். பாஜக மற்றும் அதன் கூட்டணிக்கு இவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய வாக்கு அது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அல்ல. அது ஒரு மதம் சார்ந்த கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு. அது தமிழகம் போன்ற அமைதி பூங்காவிற்கு நல்லதல்ல என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எந்த அரசியல் இயக்கங்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு அளிக்கக்கூடிய அமைப்பு அல்ல. திமுகவிற்கு ஆதரவு என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய மக்களுக்கு யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை சொல்கிறோம். திமுகவிற்கு ஆதரவு என்பது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிலைப்பாடு அல்ல. அதேபோல் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து தேர்தல் களத்திற்கு வந்துள்ளார். அவர் இன்னும் முழு அரசியல்வாதியாக மாறவில்லை. அரசியல் பாடத்தை அவர் படித்திருக்கவில்லை. பத்திரிகையாளர்களை சந்திப்பது இல்லை. மக்களுடைய பிரச்சினைக்கு குரல் கொடுப்பதில்லை. இப்போதைய சூழ்நிலையில் அவர் அரசியலுக்கு தகுதியற்றவர் என தெரிவித்தார். ஒற்றை கருத்திலே இருக்கின்றார்கள். குறிப்பாக பிஜேபி மற்றும் அதனுடைய கூட்டணியை சார்ந்த அதிமுக மற்றும் தமாக அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது அது ஒரு மதசார்பற்ற கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அல்ல. அது ஒரு மதசார்பு உள்ள கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்குதான். அது தமிழகம் போன்ற அமைதி பூங்காவுக்கு நல்லதல்ல என்ற அடிப்படையை முஸ்லிம்கள் புரிந்திருக்கின்றார்கள்.